வெள்ளிக்கிழமை நான் கேட்ட கேள்வி இன்னும் இருக்க வாங்க பார்க்க. ஆறின் வர்க்கம் வகுத்தல் 3 பெருக்கல் 2 இதுக்குரிய ஆன்சர் என்னன்னு கேட்டாங்க. இதுக்குரிய சரியான விட 24. இந்த 24 எப்படி வந்து தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஆறின் வர்க்கத்தை முதல்ல காணணும். ஆறின் வர்க்கம் 36 வகுத்தல் 3 பெருக்கல் 2 இதுல நிறைய பேர் போட விடுவாங்க. பெருக்கலை முதல்ல செய்துட்டு வகுத்துருவாங்க, பிறகு அது பிள்ளையா போயிடும். முதல்ல வகுத்தெல்லாம் செய்யணும், அதாவது வகுத்தலும் பெருக்கலும் இருக்கேக்க இடம் இருந்தால் செய்துன்னு போகணும். 36 3 வகுத்தோம்னா 12, 12 2 வைக்கணும்னா 24 தான் இதுக்குரிய சரியான விட. எத்தனை பேருக்கு 24 சரியான விட வந்தது? இன்னைக்கு வாரத்தோட கடைசி மற்றும் கடினமான சவால். கலவையான கணக்குகளை கவனமாக செய்யணும். வகுத்தலும் பெருக்கலும் இருக்கேக்க இடமிருந்து வலமாக செய்யணும். அதே மாதிரி கூட்டலும் கழித்தலும் இருக்கேக்கையும் இடமிருந்து வலமாக செய்யணும். மற்றது பொட் மேட்ச் ஓர்டரில் செய்ய வேணும். ஞாயிற்றுக்கிழமை கடினமான சவால்கள். கேள்வி இலக்கம் 1. உங்களுக்கு இதுக்குரிய ஆன்சர் என்ன வந்து கமெண்ட்ல போடுங்க. இதுக்குரிய சரியான விட உண்டு, அது எப்படி வந்து பார்ப்போம். முதல்ல நாங்கள் செய்ய வேண்டியது வகுத்தல், அதுக்கு பிறகு பெருக்கல், அதுக்கு பிறகு கூட்டல், அதுக்கு பிறகு கழித்தல். ஓடர்லேயே இருக்கு. அப்போ 3 செய்யணும்னா சரி. திரும்பவும் பார்ப்போம். 1லேருந்து 1 வகுத்தோம்னா 1 பெருக்கல் 1 கூட்டல் 1 கழித்தல் 1 இருக்குது. இப்போ 1 பெருக்கினோம்னா 1 கூட்டல் 1 கழித்தல் 1 இருக்குது. இப்போ 1 கூட்டினோம்னா 2, 2லேருந்து 1 கழிச்சோம்னா 1 தான் இதுக்குரிய சரியான விட. கேள்வி இலக்கம் 2. உங்களுக்கு இதுக்குரிய ஆன்சர் என்ன வந்து கமெண்ட் பண்ணுங்க. சரியானோட 10 அல்லது 100 வாங்க பார்க்கலாம். இந்த கேள்வியும் அதே மாதிரி தான். பெருக்கலும் கூட்டலும் வகுத்தலும் இருக்குது. இதில் எது போட் மேட்ச் ஓர்டரில் முதல்ல செய்யணும்னு தெரியும். வகுத்தெல்லாம் முதல்ல செய்யணும். அப்படி பார்த்தோம்னா 100 வைத்துக்கொண்டு 100 பெருக்கல் 0 கூட்டல் 50 5 வகுத்தோம்னா 10. இப்போ பார்த்தோம்னா பெருக்கலும் கூட்டலும் தான் இருக்குது. அதில் பெருக்கெல்லாம் முதல்ல செய்யணும். 100 பூஜ்ஜியத்தால் வைக்கணும்னா எந்த ஒரு இலக்கத்தை பூஜ்ஜியத்தால் வைக்கணும் விட 0 அதோட 10 கூட்டணும். அப்போ 100ஓட 10 கூட்டினோம்னா 10 தான் இதுக்குரிய சரியான விட. கேள்வி இலக்கம் 3. உங்களுக்கு இதுக்குரிய ஆன்சர் என்ன வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுக்குரிய சரியான விட 57 அல்லது 63 வாங்க பார்க்கலாம். இந்த கேள்வியும் அதே மாதிரி தான். கூட்டல் வகுத்தல் எல்லாம் இருக்குது. எது முதல் செய்யணும் தெரியும். வகுத்தெல்லாம் முதல்ல செய்யணும். இப்போ 7 கூட்டல் வகுத்தல் 7 வகுத்தோம்னா 1 கூட்டல் 7 பெருக்கல் 7. இப்போ எது செய்யணும் தெரியும். பொட் மேட்ச் ஓர்டர்களுக்கு முதலாக செய்ய வேண்டியது பெருக்கல். அப்போ 7 பெருக்கணும்னா 7 கூட்டல் 1 கூட்டல் 7 பெருக்கணும்னா 49. இப்போ பார்த்தோம்னா எல்லாமே கூட்டலாம் நேரடியாக கூட்டி விட்டா சரி. 50ஓட 7 கூட்டினோம்னா 57 தான் இதுக்குரிய சரியான விட. கேள்வி இலக்கம் 4. உங்களுக்கு இதுக்குரிய ஆன்சர் என்ன வந்து கமெண்ட் பண்ணுங்க. இதுக்குரிய சரியான விட 12. இந்த 12 எப்படி வந்து பார்ப்போமா. இந்த கேள்வி வெள்ளிக்கிழமை செய்த கேள்வி மாதிரி ஒரு கேள்வி. 20 கழித்தல் அதே மாதிரி பெருக்கல் அதே மாதிரி வர்க்கம் இருக்குது எங்களுக்கு தெரியும். முதல்ல செய்ய வேண்டியது வர்க்கம். அப்போ 20 கழித்தல் 2 பெருக்கல் 2 வர்க்கம் என்றால் அதுக்குரிய விட 4. இப்போ பொட் மேட்ச் ஓர்டரில் வர்க்கத்தை செய்துட்டோம். அடுத்ததாக செய்ய வேண்டியது பெருக்கல். 20 வைத்துக்கொண்டு 2 4 பிரிக்கணும்னா வரப்போகிறது 8. இப்போ 20 8 கழிச்சோம்னா 12 தான் இதுக்குரிய சரியான விட. சரி, இப்போ உங்களை சோதிக்கிற 5வது கேள்வி ரெடி. இந்த கேள்வி இணையத்தில் பெரிய விவாதத்தை உண்டு பண்ணுற கேள்வி. இந்த கேள்விக்குரிய விட 1 அல்லது 16 எதுவாயினும் விளக்கத்துடன் கமெண்ட் பண்ணுங்க. இந்த கேள்வி மிகவும் குழப்பத்தை உண்டு பண்ணுற கேள்வி. எதுவாயினும் விளக்கத்துடன் கமெண்ட் பண்ணுங்க. நாங்கள் இதுக்குரிய விட திங்கட்கிழமை காணொலியை பார்ப்போம். இந்த வாரத்துக்குரிய வினாக்கள் முடிவடைந்தன. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மறக்காம 5வது கேள்விக்குரிய விட கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. 5வது கேள்விக்குரிய விளக்கம் இருந்தால் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த காலையில் அதுக்குரிய விளக்கம் வருது.